அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு சின்ன விஷயம் தாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரர் காலையிலே இன்றைக்கி சீக்கிரமாகவே காப்பியெல்லாம் போட்டு கொடுத்துட்டாரு. என் வாழ்க்கையில் அவர் செய்கிற ஒரே வேலை பார்த்தீங்கன்னா காப்பி போட்டு கொடுக்குறவர். சரி, அவர் சாப்பாடு சம்மந்தப்பட்ட நம்ம சிக்கன் பிரியாணி, மட்டன், என்னென்ன வெரைட்டிஸ், என்னென்ன கடையில், ஸ்வீட் கடையில், மிச்சர் கடையில், பேக்கரி ஐட்டம்ஸுங்கள் எல்லாமே கேட்குறது அனைத்துமே சாப்பிட்ற பொருள் எது கேட்டாலுமே இல்லைன்னு சொல்லாமல் சாப்பிட்ற பொருள் அனைத்தும் வாங்கி கொடுத்துருவாரு. ஆனால் அவர் 2 விஷயத்த செய்யவே மாட்டார். எப்படி கேட்டாலுமே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீடு வாங்கி கொடுங்க அப்படின்னா வாங்க மாட்டார். நகை வாங்கி கொடுங்கன்னா வாங்க மாட்டார். காலுக்கு கொலுசு வாங்கி கொடுங்கனாலும் வாங்கி கொடுக்க மாட்டார். இந்த மாதிரி கணவர் உங்களுக்கு யார் அமைஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது நல்லதா கெட்டதான்றது எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரையும் நல்ல விஷயம் அப்படின்னா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா அவங்க இருக்கிறதுக்கு முதல்ல ஒரு வீடும், அவங்க ஆசைப்படுற காலுக்கு கொலுசு வாங்கி தரணும் இல்லையா? அதெல்லாம் வாங்கி தர மாட்டார். ஆனால் பூ வாங்கி கொடுத்துருவார். தினம் பூ வாங்க சொன்னால் கூட தினம் ரூ. 100 ஒரு மாதம் பூவுன்னா கூட, ரூ. 200 ஒரு மாதம் பூவுனோட பூவெலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. ஆனால் இந்த 2 விஷயம் மட்டும் செய்யவே மாட்டாரு. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நானும் பல வருஷமாக சண்டை போட்டு கேட்டு அழுது புரண்டு எல்லாம் பார்த்து விட்டுட்டேன். இவர் இது செய்யறதுக்கு உண்டான வழிமுறை இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் எப்படி நடக்குன்றதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது அதே மாதிரி சாரீஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துருவார். சாரீ அதெல்லாம் வாங்கிடுவார். சும்மா ஒரு வெளியில் ஒரு பார்க்கு போகிறோம் அப்படின்னா கூட அங்கே ஒரு துணி கடையில் பார்த்தா இந்த சாரீ அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்பயே வண்டியை நிறுத்து சாரீ எல்லாம் வாங்கி கொடுத்துருவாரு. எல்லாமே A to Z செய்வார். ஆனால் A to Zல இந்த 2 விஷயம் மட்டும் செய்கிறதே கிடையாது. நானும் எவ்வளவோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து ஏமாந்துருக்கேன், பேசியிருக்கேன். அவ்வளோ ஒரு விஷயத்த அதை மட்டும் பண்ணதே இல்லை. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அவர் நான் குறை கூறலை, தப்பானவர் சொல்லலை. எல்லா விஷயத்துலேயும் செய்வார். ஆனால் இந்த 2 விஷயம் மட்டும் செய்யறதில்ல. இதுதான் எனக்கு என்னன்னே தெரியல. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அந்த காரணம் தெரிஞ்சால், இதுக்கு என்ன வழிமுறை இருக்குன்றது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது நம்ம எப்படி சொல்கிறது, எதிர்பார்க்கறது அது 2 தானே முக்கியமாக. நகை, வீடு. நகைன்றது நம்ம போட்டுன்னு போனால் தான் மரியாதை கிடைக்கும். வீடுன்றது காயிற வெயில் மழைக்கு ஒரு வீடு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதும் மரியாதைக்கு. அது நகை ஆசை அப்படி கிடையாது. அந்த நகை போட்டு தான் மதிக்கிறாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. அதை மதிக்கிறவங்களுக்காக நம்ம போடணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாலும், பெண்ணுக்கு அழகே என்னங்க, முடி, கம்மல், மூக்குத்தி, பூவு, அப்படி தானே. அந்த அழகுக்காவது நம்ம வாங்கி தரணும் இல்லையா? சரிங்க, இதான் விஷயம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் அந்த மாதிரி நடந்திருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள்.